என்ன இது? எதுக்காக என் ரூமை மறுபடியும் மாத்தி வச்ச? நீ படுற கஷ்டத்தை பார்த்தேன். என்னால தாங்க முடியல. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமேன்னு தோணுச்சு. அதான் பழையபடி இந்த ரூமை மாத்தி வச்சேன். கரெக்டா இருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல சந்தோஷ். ஏன்? நீ என்ன திட்டுவேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்த. இன்னைக்கு இந்த ரூமை தலைகீழ புரட்டி போட்டிருந்தாலும் நான் உன்னை திட்டிருக்க மாட்டேன். அப்படியா? ஏன்? ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு? காரணம்லாம் கேட்கக்கூடாது. கேட்டாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது. சந்தோஷ், நீ காரணம் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. ப்ளீஸ் சந்தோஷ், ஒரு சின்ன ஹிண்டாவது கூட. அது ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. என் கூட இருக்கிற பொண்ணு. இனிமே என் கூடவே இருக்க போற பொண்ணு. மாயா, ஆ, எங்க போயிட்ட? ஒரு நிமிஷத்துல எங்கேயோ போயிட்டேன். நீ அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. கெஸ் பண்ற தூரத்துல தான் இருக்கு. கெஸ் பண்ற தூரத்துலனா பக்கத்திலேயே வா. ஆமா, பக்கத்துல தான், என் மனசுக்கு பக்கத்துல. சரி, அழகுன்னு சொன்னியே, எந்த அளவுக்கு அழகு? அழகு அளக்கிறதுக்கு ஏதாவது மீட்டர் இருந்தா கொடு, அளந்து பார்த்து சொல்றேன். அளந்து பாக்குற அளவுக்கு அழகா? எதுக்கு சிரிக்கிற? அழகு முகத்துல இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது மனசுல இருக்கு மாயா. என்னென்னமோ பேசுற, எனக்கு எதுவுமே புரியல. எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? சரி, திடீர்னு ஏன் பிடிச்சிருக்கு? தெரியலையே. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. ரீசன் இல்லாம ஒருத்தவங்களை பிடிக்குமா? பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும்? அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய. பிடிக்காம எவ்வளவு தூரம் புலம்புறேன். எப்படி திடீர்னு இவ்ளோ பெரிய சேஞ்ச்? அதான் தெரியல. என்ன நீ எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்ற? தெரியலனா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். நீ ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படியா? சொல்லு பாப்போம். தொலைச்சத மறுபடியும் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு.